அமைதி அமைதிங்க ஐயா. அம்மா இந்த மத்தாலக்காரர் என்னதான் கண்டுகிட்டு அப்படியே தெரியல. நான் தான் வெளியே வரும்போது மத்தால இந்த பாடு பாடல பாயம். ஆனா இந்த பொம்பளையும் கண்டுகிட்டு அந்த மத்தாலத்தை போட்டு முந்தேடி அடிக்கிறியே. ஏன் மத்தாலக்காரர எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேக்குறேன்னு தப்பா பண்ணி நினைச்சுக்காத. ஒன்னும் தப்பா சொல்லுங்க. இல்ல இத்தனாயிரம் ஜனம் முன்னாடி இந்த மத்தாலத்தை இந்த தோலையா இந்த கிளி கிளிக்கிறியே. இந்த தோலை உங்ககிட்ட இந்த பாடு படுது. வீட்டுல இருக்கிற அந்த தோல் என்ன பாடுபடும்? எந்த தோல்ற சொல்றீங்க? இல்ல இல்ல நான் ஆட்டு தோல் சொல்றேன். ஆமா ஆமா. ஆனா இது கூட கிழிஞ்சா தையல் போட்டுக்கலாம். ஆனா அதெல்லாம் கிழிஞ்சா தையலே போட முடியாது. பரவாயில்ல சாமி. ஃபர்ஸ்ட் போச்சு. அம்மா ஆமா அம்மா உங்களுடைய கணவர் யாரு? நான் மாலை மனம் முடித்து என் மன்னவர். ஆமா. என் பிராணபதிகள். ஐயோ அந்த பிராணபதிகள் யாரு? அவர்தான் அமராவதி பொன்னுலோகத்தை ஆண்டு வரக்கூடிய என் கணவரோ சுரேந்திர பகவான். ஓ சுரேந்திர பகவான். இந்திரன் என்று அழைப்பார்கள். ஓ இந்திர மன்னன். அப்படி சுரேந்திர மன்னனை திருமணம் செய்து உங்களுக்கு என்ற குழந்தைகள் எத்தனை பேரு? குழந்தைகளா? எத்தனை குழந்தைங்க? கல்யாணம் பண்றது குழந்தை பக்கத்து தான். அதாவது அந்தி காலத்தில் பெயர் சொல்வதற்கு புத்திர வாக்கியம் வேண்டும் இல்லையா? கண்டிப்பா. ஆமா. உனக்கு எத்தனை குழந்தைங்க? அதாவது எனக்கு புத்திரர்கள் யார் தெரியுமா? யார் யாரு? என்னுடைய மூத்த மகனும் சித்திரசேனன். ஓ சித்திரசேனன் முதல் மகன். சரி. 2 பெண்கள். 2 பெண் குழந்தைகள். தெய்வ யானை மந்திரமாலை. இந்த டீ பாரு என்ன பாடு வைக்குதுமா அத்தனை. ஓ உங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க. எனக்கு 2 பசங்க. எப்படி கல்யாணம் 2 வருஷத்துல 2 வருஷத்துல 2 பையன் பெத்துட்டேன். 2 வருஷம். ஆமா பரவாயில்ல. ஆனா அந்த 2 பசங்களும் பின்ன கூத்துலினா வீட்ல என்ன வேலை? ஆனா அந்த 2 பசங்களும் இந்த மாரிமா சத்தியமா எனக்கு பிறக்கல. எந்த கோயில்ல வேணா போய் சத்தியம் பண்ணுவேன். அந்த 2 பசங்களும் எனக்கு பிறக்கல. அப்புறம் எப்படி ஒண்ணு பேங்கற? எனக்கு பிறக்கலப்பா. யாருக்கு பிறந்தது? எங்க வீட்டுக்காரிக்கு பிறந்துச்சு. கோயில்ல மண்ணள்ளி போடுறது மாதிரி தான். அங்க வேணா இவத்த பண்ணலி போடு வரும் கல்லாகிறது. ஆகட்டும். என்னுடைய மூத்த மகனோ சித்திரசேனன் தேவி யானை மந்திரமாலை. அவரை பெற்றெடுத்து இருந்தால் அமராவதி பொன்னுலோகத்தில் ராஜதானியில் ஆமா இல்லறத்தில் நான் சுகமாக வசித்து வருகிறேன். வசித்து வந்தாலும் சீக்கிரமா வந்துக்கிறீங்க. ஆமா காரணம் கணவராகப்பட்ட தேவ இந்திர மன்னன் சொல்லியிருக்கிறார். அப்படியா? ஆமா காட்டு உடனே போலாம். வா போலாம்.